சரி இவங்க போய் வாங்க. போகும்போதே ஒரு எதிர்பார்ப்போட போனி வரும்போது விடாமுயற்சி தான் தல அல்டிமேட் ஸ்டார் அஜித் வாழ்க. இப்போ வந்து இந்த மாதிரி படம் வந்து எப்படி சொல்றதுன்னா ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஸ்டோரி. ஆனால் வந்து எப்படி இந்த ஸ்டோரி கதைன்னா நீங்கள் படம் பார்த்தீங்களா? பார்த்தேன். நீங்கள் ஃபர்ஸ்ட் நீங்கள் சொல்லுங்கள் எப்படி இருக்குங்க? ரொம்ப அருமை. ஒரு மனைவியை வந்து என்ன ஒரு இதுனா ஏதோ ஒரு வர லாரியில் எப்படி ஏற்ற முடியும், அது ஒரு எண்ணம் இருந்தது. ஏதோ தப்பு பண்ணிட்டாரு, ஆனால் கடைசி வரைக்கும் விடாமுயற்சியாக இருந்து மனைவியை வந்து மீட்கிறாரு வில்லன்கள்கிட்ட இருந்து. இதுதான் கதையை சொல்லியாச்சு. ஓகே, கதை வந்து அதாவது இது வந்து டிஃப்ரெண்டான ஒரு ஸ்டோரி தான் இது, புரியுதுங்களா? அதனால வந்து பார்ப்போம் என்ன சொல்றாங்க. கண்டிப்பாக அடுத்து தலைவர் அலையணை எழுவோம் தலையணை வாழ்வோம். ஆமாம், நிறுவனர் தலைவர் சொல்லுங்க. படத்தை பற்றி எப்போதுமே எனக்கு இந்த ஃபேன்ஸாக இருக்கட்டும் அரசியல் யாரும் சொல்கிறேன். இந்த படத்தை பற்றி எனக்கு முன்னாடியே தெரியணும். இந்த படம் வந்து ஒரு பிரேக் டவுன் ரீமேக், என்னது ஒரு ஆங்கில படத்தை ரீமேக். அப்படியா? பிரேக் டவுன். அந்த பிரேக் டவுனில் மனைவியை தொலைச்சிட்டு எப்படி அவங்க கண்டுபிடிச்சு கொண்டு வராங்க தான் கதை. அது தூக்கி தூர போட்டுருங்க, வேற விஷயம். இருந்தாலும் இந்த படம் பார்த்தீங்கன்னா அஜித் படம்னு சொல்ல நம்பவே மாட்டாங்க யாருமே. யாரு நம்ப மாட்டாங்க? ஆமாம், ஒரு சாதாரண இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான ரசிகர்கள், கோடிக்கணக்கான ரசிகர்கள் இருந்து ஐயோ தலை காத்துட்டு இருக்காங்க. பார்த்தா காரில் சும்மா சாரமாக மூஞ்சி பார்த்துட்டு போயிடாரு. ஒரு இன்ட்ரெஸ்டே கிடையாது. அதுதான் தலை. ஆமாம், என்னது இல்லை தவம் கடந்து 2 வருஷம் ஆச்சு. போய் சொல்ல 2 வருஷம். என்னது 2 வருஷம் தவம்? ஆமாம், 2 தவம். என்னன்னா அப்படின்னு பார்த்தா உள்ள போய் உட்காந்தா சாதாரணமாக காரில் திரும்பி சார் போய் பார்க்குறாரு. இந்த மூஞ்சி பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். ஆனால் என்ன சொல்லிட்டாரு அவரு, இந்த படம் வந்து யதார்த்தமாக இருக்கும். சாதாரண அஜித்துக்காண்டி இன்ட்ரெஸ்ட்னு சாதாரண பற்றி கிடையாது. இந்த படம் சாதாரணமாக மதிக்கிற மாதிரி இருக்கும். படம் பார்த்தேன், ரொம்ப என்ன எப்படி சொல்கிறது, ரொம்ப த்ரில்லாக போய்ட்டு இருக்கு. அவ்வளோதான். படம் நொடிக்கு நொடி எப்படி இருக்கு? ஆமாம், ரொம்ப த்ரில்ல பிபி ஏறுது. ஆமாம், அந்த பாருங்க பிபி ஏறுது. ஆமாம், ஓகே ஓகே ஓகே, அந்த மாதிரி இருக்கு. அருமை அருமை. ஆமாம், இந்த பிபி ஏறுது, இந்த மாதிரி இருக்கு. ஓகே, அதெல்லாம் சரி, தப்பு கிடையாது. வேற என்ன அலையணை தலைவர் என்ன சொல்றாரு? வாங்க வாங்க தலைவரே சொல்லுங்க. அந்த படத்தை 2 வருஷம் காத்துறதுக்கு ஒரு நல்ல ட்ரீட்டா, அவ்வளோதான் சொல்லுங்க. அதுவும் இல்லாம இந்த பண்டிகையில வராம இந்த மாதிரி நாட்கள் பண்டிகைக்கே எதுவுமே நம்மளுக்கு படம் வர டேட் தானே பண்டிகைலாம் வேற டேட்னா, நம்மளுக்கு படம் வர டேட்டு தானே நம்மளுக்கு பண்டிகை. அப்புறம் தானே இருக்குது பண்டிகைலாம் அப்பாற்பட்டோம், நம்மளுக்கு படம் தான் பண்டிகை. படத்துல அதாவது பெப்பர் சால்ட்டோட தான் பார்த்துருக்கோம். ஆனா முன்னாடி ஒரே காஸ்டியூமே இல்ல பிளாக் ஆயர் பார்த்துருக்கோமே, அதுல வந்து இருக்கு ஒரே. இப்போ அதில் நீங்களே பாருங்க, படம் ஃபுல்லாக பாருங்க, காஸ்டியூம் ஒன்று தான்.
புரியுதா? காஸ்டியூமே சேஞ்ச் இல்லை, அப்படியே ரியல். நான் கெட்டப்பு மேக்கப் கிடையாது, எதுவுமே கிடையாது. யாருமே இந்த மாதிரிலாம் யாரும் ஸோ பத்மபூஷன் வாங்கினதுல உங்களுக்கு எந்த இதெல்லாம் ரொம்ப எல்லைக்கு அடுத்த மகிழ்ச்சி. நிச்சயமா அடுத்த படம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபேன்ஸுங்க வந்து அந்த வேற லெவல்ல எதிர்பார்க்கறாங்க. நினைச்சு கூட பார்க்கல, ஆனா எப்படி கொடுத்தாரு பாத்தீங்களா, அதுதான் தலை. அதுதான் ஆக்ஷன்ல இறங்கும் போது உங்களுக்கு விறுவிறுப்பாயிடுச்சு. ஆமா, அதுதான் வந்து எங்க தலை. இன்னும் நாங்க எதிர்பார்க்காததுல இன்னும் நிறைய சாதிப்பாரு. அது நீங்க பாருங்க என்ன பண்றாரு. அடுத்த படம் வெயிட்டிங். இன்னும் ஒரு 3 month தான். குட் பேட் நாள் கூட கிடையாது, 3 பின்னாடியே மாதம். வந்து ஆமா இன்னொரு படம் இருக்கு, அது பாருங்க. திருவிழா இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு பிரேக் விடுறேன்னு சொல்லியிருக்காரு ஸ்போர்ட்ஸுக்காக. அது அப்புறம் பாத்துக்கலாம். இப்ப நம்மளுக்கு 3 மாசம் ஒரு கேப் இருக்குதுல்ல. ஓகே, அதுல ஒரு தரமான சம்பளம் வருவீங்க சார். சரி சார். எலிவேஷன்ல இவர்களுடைய இளைஞர் அணிங்க நாங்க சுந்தரனோட பசங்க மாநில பொருளாதார எல்லாருமே வந்திருக்கோம் நாங்க. மாநில பொருளாதார விடாமுயற்சியா அவங்க இவரு ஷாம் வந்து இந்த இயக்கத்தை வந்து கொண்டு போற எப்படி பாருங்க. நல்லபடியா எடுத்துன்னு போயிருந்தாருன்னா எந்த பிரச்சனையும் எதுவும் இல்லை. போலீஸும் நல்ல ஒத்துழைப்பு பண்ணாங்க. நாங்க என்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையும் நாங்கள் சிறப்பாக பண்ணோம். ஸோ இன்னைக்கு எல்லாருமே சேர்ந்து இந்த விடாமுயற்சி படத்தை பார்த்துருக்கீங்க. விடாமுயற்சியோட இது எப்படி இருக்கு, இந்த படம் எப்படி இருக்கு? நான் ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணா. படம் நல்லா இருக்குண்ணா. கண்டிப்பா 100 நாள் வரும். நிச்சயமாக. ஓகே, நன்றி. அடுத்து வாங்கண்ணா. சரி, எங்கிருந்து வரீங்க? மாயவரம். எங்க இருந்து வரீங்க? மாயவரம். அது இல்ல, அலையணை எழுவோம். அலையணை எழுவோம், அலையணை வாழ்வோம். அவ்வளவுதான். நற்பணி இயக்கம். படம் சொல்ல வார்த்தை இல்லாம இருக்கு. அந்த அளவுக்கு வார்த்தையே கிடையாது சொல்றது. நிச்சயமா படம் எந்த சீன் நல்லா இருக்கு? எல்லா சினிமே படம் எல்லா சினிமே தான். அப்படியே அமைதியா போன மாதிரி இருந்தது. அது எப்படி? அமைதியா தான் போகும். அமைதியா தான் போகும். கடைசியா பாத்தீங்கன்னா சொல்லுங்க. படம் அமைதியா தான் போகும். கடைசியில தெரியும். அந்த இன்டர்வெலுக்கு அப்புறம் ஒரு ஆக்ஷன்ல இறங்குறாரு. கோபம் எப்படி இருக்கு? தலையோட கோபம். தலைக்கு கோபம் வராதும் கிடையாது. தலைக்கு கோபம் வரும். அது எங்க காட்டணும் இப்ப காட்டுவாரு. காட்டுற நேரத்துலதான். கடைசி அந்த எண்டிங் எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? எங்க காட்டணும், யார்கிட்ட காட்டணும். நிச்சயமா. ஆமா, அவருக்கு வந்து இப்ப ஸ்போர்ட்ஸ்ல போயிட்டு இருக்காரு. ரேஸ்ல ரேஸும் முக்கியம், படமும் முக்கியம், அவரோட லைஃப் முக்கியம் இருக்காரு. அதனால அவருக்கு வந்து இப்ப அடுத்த கட்டம் நான் ரேஸ் சொல்லியிருக்கேன். நான் புரிஞ்சுக்கிறேன். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த படம் வந்து முழுக்க கார்ல தான். அவருக்கு பிடிச்ச காரு இதுனே. அந்த கார் ரேஸ் பிடிச்ச காரணம் கிடையாது, அவர் காருன்னு பிடிக்குமே. சொல்லுங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவருக்கு நல்ல ஒரு தீனி அமைஞ்சிருக்கு இந்த படம். ஆமா, நிச்சயமா. ரேசிங். ஓகே, வாழ்த்துக்கள். அடுத்து இன்னொரு படத்துல பார்ப்போம். அடுத்து வேற யார் பேசுறாங்க? வாங்க, நீங்க மறுபடியும் வாங்க. நீங்க சொல்லுங்க, பத்மபூஷனை பத்தி எப்படி பாக்குறீங்க? பத்மபூஷன் வந்து கொஞ்சம் கேப் எடுங்கண்ணா. ஆரம்பத்தே கொடுத்துருக்கணும் அவருக்கு. ஆரம்பத்துலனா லேட்டு எல்லாம் சேர்ந்தாதானே ஒரு லேட்டு சாதனை. ஏன் லேட்டு ஏன்னு கேட்டீங்கன்னா யாருமே கம்பல்சன் பண்ணல அவரு. என்னது ரசிகம் பண்றான் வேணான்ட்டாரு. என்னது அரசியல் வேணான்ட்டாரு. என்னது எல்லாருமே வேணானா எப்படி? ஆமா, வேணாம் சொல்லிட்டாரு. ஒன்னா அவர் வேலையை கேட்டா அவருக்கு பிடிச்சதே பார்த்தாரு. ஒன்னு சொல்றேன் அவங்கள்ட்ட நானு தனிப்பட்ட முறையில சொல்றேன் நானு. சொல்லுங்க. அவர் படத்தை நடிக்க வந்த காரணமே இந்த ரேஸ் தான். இந்த ரேஸ் தான். மறுபடியும் ரேஸுக்கு. ஆமா, இல்ல இந்த ரேஸ் சப்போர்ட் பண்ண ஆளு கிடையாது. மிடில் கிளாஸ் ஃபேமிலி. யாரு? அஜித் வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலி. நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். ஒரு பைக் ரேஸ் கலந்துக்கிட்டீங்கன்னா லட்சக்கணக்கில் தேவைப்படும். அவர்கிட்ட இந்த இது கதை கிடையாது. இன்னைக்கு அனில் குமார் அண்ணா அஜித்தோட அண்ணா இருக்காரு அனில் குமார். அவர்கிட்ட சப்போர்ட் பண்ணலையா? என்னது போடா அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனா இவர் தனியா என்ன பண்ணாரு, ஐயோ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேரையான விளம்பரத்தை நடிச்சாரு. என்னது செருப்பு விளம்பரத்துல. ஆமா, அது காசு வந்துச்சு. ஒரு 30,000 ரூபாய் என்னமோ வந்துச்சு இருக்கு. அப்ப பெரிய விஷயம் அது. இப்ப வந்து 3 லட்சம் கணக்கு அது. அப்ப வந்துச்சு. அப்ப நினைச்சாரு, அப்ப ரைட்டு, அப்ப நம்ம சினிமா நடிச்சா காசு வரும் அப்படிதான் காசு அவர் பயணத்தை தொடங்கினாரு. என்னது நடிச்சதே ரேஸையும் போட்டாரு. ஆமா, அந்த காசுக்காண்டி தான் நடிக்கையே தொடங்கினாரு. நீ ஓப்பனா சொல்ல போனா அவர் நடிப்பா ரேஸ் தான் கேட்டீங்கன்னா ரேஸ் தான் சொல்லுவாரு. என்னது உங்க நடிப்பா ரேஸ் தான் கேட்டா ரேஸ் தான் சொல்லுவாரு. அதெல்லாம் விட்டுருங்க. ஏதோ ஒரு காரணத்துக்காண்டி அவருக்கு பிடிக்கும், அவரை ஃபாலோ பண்ணுறோம். அவ்வளவுதான், சிம்பிள். இன்னைக்கு பத்மபூஷன். ஆமா, அவ்வளவுதான். எப்படி அழைப்பீங்க? ஏகேன்னு அழைப்பீங்களா, பத்மபூஷன் ஏகேன்னு அழைப்பீங்களா? அஜித் குமார். அஜித் குமார். ஆமா, எங்க தலைவர். பெயரே தலைவர் இல்ல, எங்க வழிகாட்டி, எங்க அண்ணன். ஆனா பச்சை பொய் சொல்ல மாட்டேன்னு மனசா சொல்லிடுறேன். எவ்வளோ நடிகர் இருக்காங்க. எந்த நடிகர் அசிங்கத்தை கலைச்சதே கிடையாது. வாய்ப்பு இருக்கா சொல்லுங்க? கண்ணில் தண்ணி வருது எனக்கு. எங்களை வச்சுதான் சாப்பிடுவாங்க அவங்க. கலைக்கும் தண்ணி வருது. இல்ல
இந்த கழிச்சிருக்காங்களா? இல்லை. அசிங்கமாக சொல்லிருக்காங்களா? அவர் கழிச்சாரு. என்ன சொன்னார்? அஜித் எப்போ வாழ்வா? அஜித் வாழ்க, விஜய் வாழ்க, நீ எப்போ வாழ்வீங்க கேட்டார். உண்மையா பையா? கண்டிப்பா நல்ல வேற எவனோ சொல்லியிருக்கானா? அந்த மனசுக்காண்டி தான் இன்னைக்கு செலவு பண்ணிட்டு அலைஞ்சிட்டு இருக்காங்க, ஓடிட்டு. அவ்வளவுதான். அந்த ஒரே பதில் முடிஞ்சு போய் அந்த மனசுக்காண்டி தான் இன்னைக்கு நம்ம எங்க கை காசை போட்டு செலவு பண்றோம், எல்லாமே பண்றோம். இந்த மனசு என்ன பண்ணாலும் நீங்க ஒரு நல்ல விஷயம் பண்ணிட்டு இருக்கீங்க. நிறைய முதியோர் இல்லத்துல போய் ஆமா, அதெல்லாம் அவர் பேச்சு பண்றோம். அவ்வளவுதான். இந்த ஒரு நல்ல ஒரு எண்ணம் தான். நல்ல எண்ணத்தை வளர்த்தவர் ஏகே. ஆமா, யூடியூப் பார்த்துட்டு வேற யாருக்கும் ஒரு ஹெல்ப் கேட்டீங்களாவும் பண்ணுங்க. எங்க அண்ணா ஹெல்ப் பண்ணுவாங்க. அண்ணன் லோகேஷ் டீமே இருக்கு, டீமே இருக்கு, எல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க. கண்டிப்பா கண்டிப்பா டீமை விட்டுருங்க. கண்டிப்பா இன்னிச்செல்லாம் சொல்றேன் நான். ஒருத்தர் ஹெல்ப்னு கேட்டா நான் ஓடி போயிடுறேன். நிச்சயமா ஓப்பனா சொல்றேன். கண்டிப்பா நான் முடிஞ்ச உதவி பண்ணுவேன். கண்டிப்பா அவங்க வந்து ஹெல்ப் பண்ணிருக்காங்க. எதுக்குமே நான் உள்ள போறேன். ஆமா, ரெடி. ஓகே. என்னால முடிஞ்சவே பண்ணுவேன் நான். என்னால முடிஞ்சதுக்கு நான் பண்ணுவேன். விடாமுயற்சி. ஆமா, விடாமுயற்சி, தலை முயற்சி. அவ்வளவுதான். எங்க அண்ணன் அஜித் என் உயிர். அவ்வளவுதான். சிம்பிளா முடிச்சிட்டாமா. ஓகே. என்ன அஜித்? ஓகே. அடுத்து சொல்லுங்க, நீங்க எந்த ஊரு? ராணிப்பேட்டை மாவட்டத்தில் எங்க வரீங்க? ராணிப்பேட்டை மாவட்டத்திலிருந்து வரேன். எங்க வரேன் சொன்னோடனே அலையன் எழுவோன்னு சொல்லுங்க. அலைகள் அதான் அலையன அலைகளா? அலையனா ஈவும் தலையனா வாழ்வோம். ஓகே, சொல்லுங்க. ராணிப்பேட்டை மாவட்டத்திலிருந்து வந்திருக்கேன். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டிலேருந்து வந்திருக்கேன். சரி. அண்ணா லோகேஷ் அண்ணன் தான் எங்களுக்கு இவ்வளோ தொலைவு வருகை கொடுத்தாரு. அவருக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறோம். படம் எப்படி இருக்கு? முதல்ல இந்த அளவுக்கு இப்போ இந்த இடத்துல பார்க்குறேன்னா பெருமையாக இருக்குது. நிச்சயமா அங்கேருந்து இவ்வளோ தூரம் பெருமையாக இருக்குது. நிச்சயமா எத்தனோ திரையரங்கம் அங்கே இருக்கு. ஆனால் அங்கெல்லாம் பார்க்காம அண்ணா லோகேஷ் அண்ணா இவ்வளோ தொலைவு கூட்டின்னு வந்து எங்களை பாதுகாப்பு பண்ணுறதுன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஆனால் படம் ஓகே. விடாமுயற்சி அவர் தலை எப்படி விடாம எந்த விஷயத்திலும் விடாம செயல்படுறாரோ அதுக்கு ஏற்ற ஒரு நேம் தான் இது. எந்த விஷயமே சரி, அவர் இறங்கினாருனாக்கா விடாம முயற்சி பண்ணுவார். முயற்சி பண்ணி வெற்றி பெறுவார். விடாமுயற்சியோட வெற்றி. விடாமுயற்சி பண்ணா எல்லாருக்குமே வெற்றி தானே. ஆமா, நிச்சயமா. எந்த தொழிலாளர் இன்னைக்கு கார் ரேஸில் எங்களுக்கு நம்ம தமிழ்நாடுக்கு இந்தியாவுக்கு உலக அளவுக்கு ஃபேமஸ் வாங்கி கொடுத்தது எங்களுக்கும் பெருமையாக இருக்குது. தமிழ்நாட்டில் பிறந்திருக்கோம். தமிழ்நாட்டிலேருந்து ஒருத்தர் போயிட்டு இந்த அளவுக்கு முன்னேற்றம் எங்களுக்கு வாங்கி கொடுத்தா மாரி, தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு வாங்கி கொடுத்தா மாரி அந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்கிறோம். நாங்கள் 3வது இடத்துல வந்துருக்குது. தலைக்கு பெருமையா இல்லையா, தலை ரசிகர் எங்களுக்கு பெருமையாக இருக்குது. நிச்சயமா. தேங்க்யூ எல்லாருக்கும் நன்றி. அஜித் சாலினியும் ரொம்ப பிடிக்கும். மற்றவங்க எல்லாம் பெற்றவங்க சப்போர்ட்டால இந்த ஃபீல்ட்ல வந்தாங்க. அவர் சொந்தமா தன்னால கஷ்டப்பட்டு பைக் ரேஸ்ல இருந்து கார் ரேஸ் முதற்கொண்டு அதுல இருந்து வந்தவர். அதனால அவர் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சார். தன்னம்பிக்கையா வந்தவர் அஜித். ஒரு மகளிரா எப்படி பாக்குறீங்க அஜித்தோடைய திரைப்படங்கள் எப்படி இருக்கு, அதை பத்தி சொல்லுங்க. எல்லாமே எல்லாமே சூப்பர் சார். விஸ்வாசம் படம் கூட ரொம்ப பிடிக்கும். அந்த ஃபேமிலி சென்டிமெண்ட், அப்பா சென்டிமெண்ட், எனக்கெல்லாம் அப்பா இல்ல. அந்த மாதிரி படம் பார்க்கும்போது அவர் எங்க அப்பாவை நினைச்சு ஃபீல் பண்ணுவேன். அஜித் இருக்க நான் நிறைய டைம் ஒரு உங்களுடைய மனசுல கண்டிப்பா சார். எந்த படத்துல இருந்து அவரை பிடிக்கும்? காதல் மன்னன்ல இருந்து. நிச்சயமா. சோ இந்த படம் எந்த மாதிரி எதிர்பார்ப்போட வந்திருக்கீங்க? இந்த விடாமுயற்சினா எந்த மாதிரி இருக்குன்னு நினைக்கிறீங்க உங்க கற்பனையில? இப்பதான் உள்ள நுழைய போறீங்க. அவர் ஸ்கிரீன்ல வந்தாலே கத்துதான் சார். கண்டிப்பா எடுத்த படத்தை விட இது மாசா இருக்கும் நம்புறோம். நிச்சயமா. இன்னைக்கு அவர் பாத்தீங்கன்னா ஒரிஜினல் ஏரோட நடிக்கிறாரு. அது எப்படி பாருங்க? அதுதான் சார் உண்மை. மத்தவங்க மாதிரி டை அடிச்சணும் இது பண்ணோம் போலியா இல்ல. அவர் நேச்சுரலா இயற்கையா வேற யாரும் தாக்குற மாதிரி இருக்கு அப்படிலாம் இல்ல சார். அப்படிலாம் இல்ல. நிச்சயமா. நாங்க வாலாஜால இருந்து வரோம் சார். வாலாஜால இருந்து வரீங்க? வாலாஜா மகளிர் அணில இருந்து வரோம். மகளிர் அணியா? இது அரசியலா? அரசியல தான் பாக்குறோம். மகளிர் அணி அது இதுல மகளிர் அணி லேடிஸ் நாங்க தனியா இந்த ஒரு இதுல லேடிஸ் நிறைய பேர் வரணும்னு பயப்படுவாங்க. அப்படி இருக்கும்போது எங்க சார் வாலாஜா செயலாளர் லோகேஷ் சார் இருக்காரு, ஷாம் சுந்தர் சார் இருக்காரு. இவங்க மூலமா இந்த வாலாஜால நிறைய கஷ்டப்படுறவங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க, நிறைய உதவி பண்றாங்க. இல்லாதவங்களுக்கு சாப்பாடு முதல்ல சார் 2 பேரும் ஹெல்ப் பண்றாங்க. வாழ்த்துக்கள்மா. உங்க பேரு? கிருஷ்ணவேணி. வாலாஜாபாத் கிருஷ்ணவேணி. வாலாஜாபேட்டையா? வாலாஜாபேட்டை ராணிப்பேட்டையில இருந்து பேர் என்ன? கிருஷ்ணவேணியை நம்ம பேட்டி எடுத்தோம்.
அழகினை எழுவும் தலைவனுடைய மகளிர் அணி தலைவி. உங்களுக்கு இந்த ஒரு இடத்துல தான் மன்றம் இருக்கா இல்ல தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டுல ஃபுல்லா 30 இடத்துல இருக்கு. ஓகேங்கம்மா, உங்க விடாமுயற்சி என்றுமே வந்து வெற்றி அடைய வாழ்த்துக்கள். கண்டிப்பா, thank you sir. நன்றி. அலையென எழுவோம், தலையென வாழ்வோம். ஓகேம்மா, வாழ்த்துக்கள்.